வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது, அதுக்கு என்ன கோவில், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற முறையில் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும். இந்த சுவாதியில் பிறந்த அனைத்து ஜாதகர்களுக்கும், ஆண் ஜாதகமானாலும் சரி, பெண் ஜாதகமானாலும் சரி, இவங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரமே வைநாசிக நட்சத்திரமாக வந்து உங்களை பழி தீர்க்கும். சரி, முதல்ல இந்த வைநாசிகம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். வைநாசிகம் அப்படின்னா நீங்கள் கையை வைக்கிறது எல்லாமே நாசமாக போகிறதுக்கு பேர் தான் வைநாசிகம். அதாவது உங்களோட உடல், பொருள், ஆவி, உங்களோட உடைமை, உங்களோட உரிமை, உங்களோட சொத்து பத்து, உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு சேர வேண்டியது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே குட்டிச்சோராக போகும். அதாவது நாசமாக போகும். அதை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா அது உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் தான் இந்த பிரச்சனையை கொடுக்கும். இது ஏன் இந்த மாதிரிலாம் இந்த வைநாசிக நட்சத்திரம் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகரும் முற்பிறவியில் செய்த பலாபலன்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவியில் கிரகங்கள் வைநாசிக நட்சத்திரமாகவும் வதை நட்சத்திரமாகவும் வந்து ஜாதகரை பழி தீர்த்துக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானோடது. ராகு பகவான் என்றாலே மாயை, பிரம்மாண்டம், வெளிநாட்டை குறிப்பவர். அதுக்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவானோட நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். அவர் என்னான்னு பார்த்திங்கன்னா மெல்லிய நரம்பு, உடம்பில் மெல்லிய நரம்பை குறிக்கக்கூடியவர். மூளைக்கு போகிற நரம்பெல்லாம் அவர் தான் காரகத்துவம். அப்போது இந்த மாதிரி ஆயில்ய நட்சத்திரமே உங்களுக்கு, அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக வந்து உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஆயில்ய நட்சத்திரம் இருந்தால், அதாவது உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்கள், அதாவது அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி, இவங்களுக்கு யாருக்காச்சும் ஆயில்ய நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்களால நீங்கள் துன்பப்படுவீங்க, துயரப்படுவீங்க. அவங்களால நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் சந்திக்க வேண்டி வரும். அதுலேயும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் உங்கள் தாய்மாமன் இருந்துட்டால் கண்டிப்பாக அவர் தான் உங்களுக்கு பெரிய எதிரியாக வந்து நிற்பார். அவரால் உங்களுக்கு நிறைய சித்திரவதைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். யாருனால? தாய்மாமனால். தாய்மாமன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதலாக போய் முடியும். அவர் நல்லது நினச்சி தான் செய்வார். பட்டு இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது அது அந்த மாதிரி கெடுதலில் கொண்டு விட்டுரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ இருந்ததுன்னா அவங்களாலேயும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பாதிப்புனா எப்படியாப்பட்ட பாதிப்பு? பண இழப்பு, செய்கிற தொழிலில் லாஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாகவே இந்த ராகுக்கு புதன் பகவான் வைநாசிகமாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவார்னா கம்யூனிகேஷனில் உங்களை லாஸ் ஆக்கிடுவார். அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் போட்ட பணம் அது திரும்பவும் வராது, லாஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு, அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும் இந்த வைநாசிக நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம். அதே போல் இந்த ராகுக்கு புதன் பகவான் வந்து வைநாசிகமாக வந்துட்டார்னா, ராகுனாலே என்ன, ராகும் புதனும் சேர்ந்தாலே சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது. அது மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சமாக பணம் கொடுத்து அதிகப்படியாக வாங்கிறது, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சமாக போட்டு அதிக லாபத்தை எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும். ஆனால் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் மட்டும் புதன் பகவானோ அல்லது ராகு பகவானோ நின்று திசாபுத்தி நடத்தினா உங்களை லாஸ் ஆக்கி விட்ரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நண்பர்கள் மூலயமா கூட்டு தொழில்
பண்ணிங்கன்னா அப்போது நீங்கள் பார்த்து தேர்வு பண்ணணும் நண்பர்களை. என்னென்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான வைனாசி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிரும். அதே போல் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் வைநாசிகமாக வர்றதுனால பேச்சு தடுமாறி தான் வரும். பேசுகிறது சின்ன பிள்ளையெல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா திக்குவாய் ஏற்படும். திக்கி தான் பேச வேண்டியதாக இருக்கும். பேச்சு சரியாக வராது. குழந்தை பருவத்தில் ஃபிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது எப்போ வரும்னா எப்போ பார்த்தாலும் இல்லை. உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் பகவான் நின்று அதனுடைய திசை புத்தி வரும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆயில்ய நட்சத்திரத்திலே புதன் பகவான்னா தாய்மாமனுக்கு கண்டிப்பாக ஆகாது. அதே போல் இவங்களோட எண்ண ஓட்டம் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க எண்ண ஓட்டம்லாம் பிரம்மாண்டமாக வாழணும், பிரம்மாண்டமாக எதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே புதன் பகவான் அதை தடை போட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் மட்டுமே அதை தடை பண்ணும். அதே போல் புதன் பகவானோட மற்ற 2 நட்சத்திரங்களான கேட்டை, ரேவதி இது ரெண்டுலேயும் புதன் பகவான் அமர்ந்து திசாபுத்தி நடந்தால் ஒன்றும் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அதே போல் ரேவதி நட்சத்திரமானது 13வது நட்சத்திரம். அப்போது ரெண்டுமே நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரம் தான் தாராபலனில். அதே போல் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்வு செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு தேர்வு செய்யணும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களை இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்கும்போது போல் இவங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது அந்த வைநாசிக நட்சத்திரத்துக்காரங்க தான் இவங்களுக்கு நெருக்கமாக நண்பர்களாக இருப்பாங்க. என்ன காரணம்னா, எது ஒன்றுமே அப்போ தான் பழகி தானே உங்களை பழி வாங்க முடியும். அதனால் இவங்க பழகிட்டு இவங்களோட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் எது செஞ்சாலும் சரி, இவங்களால் உங்களுக்கு பெரும் மன உளைச்சலும் பண நஷ்டமும் பொருளாதார இழப்பும் ஏற்படும். இவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து அல்லது ஏதாச்சும் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறது, இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்புறமா கொடுன்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் அவங்களால மனவேதனையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களோட வாழ்க்கை பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஜோதிடரை பார்த்து, விஷயஞானமுள்ள ஜோதிடரை பார்த்து, இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரம் பொருந்துமோ அதை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களே இணைச்சிருவாங்க. 2 விஷயம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க செய்யக்கூடாது. ஒன்று, ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களை திருமணம் பண்ணக்கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்துக்காரங்களையும் இவங்க திருமணம் பண்ணக்கூடாது. அதே போல் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களை திருமணம் பண்ணக்கூடாது. இது ஒரு விதி. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஏதாச்சும் கிரகம் நின்று திசாபுத்தி நடந்துச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுக்கு குழந்தைங்களோட ஜாதகத்தை பாருங்கள். அந்த பிள்ளைங்களோட ஜாதகத்தில் உங்கள் சுவாதி நட்சத்திரத்துக்கு குழந்தைங்க எந்த நட்சத்திரம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க நல்ல கர்மாவோடு வந்திருந்தால் கண்டிப்பாக பிள்ளைங்க அதாவது வாரிசுகள் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, நீங்கள் கர்மாவை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அது ராசியில் பிறந்திருந்தால் கூட சமாளிச்சிடலாம். இந்த லக்கண புள்ளியாக விழுந்துருச்சு, ஆயில்ய நட்சத்திரம் லக்கண புள்ளியாக அந்த ஜாதகருக்கு குழந்தைங்களுக்கு விழுந்துருச்சுன்னா அது ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணும். அந்த குழந்தைங்களால் நீங்கள் நிறைய துயரங்களையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அது உங்கள் மனதையும் உடலையும் வருத்தச் செய்வதோடு இல்லை, மனதை ஒரு ஆட்டம், அதுக்கப்புறம் உடலை ஒரு ஆட்டம். பொதுவாகவே மனசை நொறுக்கிட்டால் உடல் தானாகவே நொறுங்கிடும்.
சரி, எல்லாம் வாஸ்தவம் தான். இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் உண்டா அப்படின்னா, இந்த வைநாசிக நட்சத்திரத்து தோஷத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு 35 நெய் தீபம் போடணும். அந்த புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் ஃபுல்லாக நெய் விட்டு, சுத்தமான நெய் தான் விடணும். சுத்தமான நெய் விட்டு 35 விளக்குக்கும் என்னால் சுத்தமான நெய் விட முடியாது அப்படின்னா, நெய் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இழுப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க. இழுப்ப எண்ணெய் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நெய்யும் இழுப்ப எண்ணெயும் கலந்து நீங்கள் இந்த 35 தீபத்தையும் கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றுங்க. அதில் தாமரை தண்டு திரிநூலும் பஞ்சை திரிநூலும் இரண்டையும் பின்னி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கு உதிரி பூக்களால் தூபம், அதை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உதிரி பூக்களை தூவி விடுங்க அந்த அகல் விளக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா உங்களால் ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் தனித்தனியாக பூ வைக்க முடியாது. ஆகையினால் உதிரி பூ வாங்கி அப்படி தூவி விடுங்க எல்லா விளக்குக்கும். அதே போல் சிவனுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை. கண்டிப்பாக சிவபெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி போடணும், அம்பாளுக்கும் ஒரு மாலை போடணும். நீங்கள் மாலைங்கிறத மாலை மரியாதை கொடுக்குறோம்ல, அதே தான். உங்களோட தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் சிவபெருமானை பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கோவிலை 11 முறை சுற்றி வரணும். சும்மா கடமைக்கெலாம் இல்லை, 11 முறை நீங்கள் சுற்றி வந்தால் தான் இந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும். கோவிலில் ஒரு 2.25 மணி நேரம் நீங்கள் இருக்கணும். இந்த கோயிலுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக வர்றாரு. அதனால் பச்சை பயிரில் பாயாசம் செஞ்சு, பச்சை பயிரும் பனம் வெல்லம் அல்லது பனம் கருப்பட்டியும் போடலாம், பனம் வெல்லம் போடலாம், இதை போட்டு பாயாசம் செஞ்சுங்க. அந்த பச்சை பயிர் பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இதை அங்கே கோயிலில் ஒரு வாளியில் எடுத்துகிட்டு போங்க. கப்பு வாங்கிக்கோங்க. ஒரு 10 கப், 11 கப்பு குறைச்சலாம் 11 பேருக்கு கொடுக்கணும். நீங்கள் எப்படி கோயிலில் 11 முறை சுற்றுறீங்களோ அதே மாதிரி 11 கப்பு அப்படிங்கிறது வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடிய எண்ணிக்கை. அதனால் 11 கப்பு வாங்கிக்கோங்க. இந்த 11 கப்பில் அந்த பாயசத்தை ஊற்றி அங்கே உள்ளவங்களுக்கு கொடுங்க. பக்தர்களுக்கு கொடிமரத்தை தொட்டு வணங்கிட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்தோன்னே 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. சாப்பாட்டோட வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. அந்த 11 பேரும் 11 பேருமே முடியாதவங்களாக இருக்கணும். அவங்க சாப்பிட்டு அவங்க வயிறு நிறைஞ்சாலே போதும், தானாக மனசு நிறைஞ்சிரும். அவங்களோட வயிறும் மனசும் நிறைஞ்ச பிறகு உங்களுக்கு இயற்கையாகவே அவங்க வாய் வாழ்த்துதோ இல்லையோ அவங்க வயிறு வாழ்த்தும். அவங்க வாயும் வயிறும் நிறைஞ்ச மாதிரியே உங்களோட வாழ்க்கை நிறைவாக இருக்கும். போகும்போது ஒரு விநாயகர் கோயிலில் இறங்கிக்கோங்க. விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க. விநாயகர் 3 முறை சுற்றி வாங்க. ஒரு நல்ல தேங்காயை வாங்கி செதர் தேங்காய் உங்கள் தலையை 3 முறை சுற்றி செதர் தேங்காய் உடைச்சி, என்னோட வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கணபதிகிட்ட. நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு, ஒரு பத்தியை கொளுத்தி வச்சு, ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த விளக்குக்கிட்ட வச்சு குலதெய்வத்திட்ட நல்லா வேண்டிக்கோங்க. நான் இந்த வைநாசிக தோஷத்துக்காக நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், எனக்கு நீங்கள் கூடயே எனக்கு வழித்துணையாக வரணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. நான் போகிற விஷயங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நீங்கள் எனக்கு கூடவே இருந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. அதே போல் இந்த பரிகாரம்லாம் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா அந்த தீபம் எரியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா திரும்பவும் எண்ணெய் விட்டு திரும்ப திரிநூல் போட்டு தீபத்தை ஏற்றி நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன், என்னோடய தோஷம்லாம் இதோட நிவர்த்தி ஆகணும், நீங்கள் தான் எனக்கு வழி துணையாக காப்பாற்றி என்னை வீடு வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி 2 பத்தியை கொளுத்தி வச்சு குலதெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஓமாம்புலியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. முழுமையான பேர் பார்த்திங்கன்னா திரு ஓமாம்புலியூர். அதை நான் ஸ்க்ரீனில் தரேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக கோயிலுக்கு போய்ட்டு பரிகாரத்தை முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, உங்களோட சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி போகக்கூடாது. உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருது, ஆயில்ய நட்சத்திரம், அப்போது காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ஆயில்ய நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு காலண்டர் எடுத்து பாருங்கள். அந்த ஆயில்ய நட்சத்திரம் வர்ற நாளை குறித்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு 88வது, அதாவது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 88வது நட்சத்திர பாதம் நடக்கும்போது நீங்கள் கோயிலில் இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை உங்களுக்கு இந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் அடைய முடியும். அதாவது இந்த 100% இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அந்த 88வது பாதம் சந்திரபகவான், 88வது பாதத்தில் சந்திரபகவான் பயணிக்கும்போது, அதாவது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரபகவான் பயணிக்கும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா 100% பலன் கொடுக்கும்.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.